ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்வெட் நானியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல கோயில்களில் யாழி கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தென் இந்தியாவில் அதிகமாக யாழி இல்லாத கோயில் இருக்கவே இருக்காது. எல்லா கோயிலையுமே யாழி இருக்கும். கோயில்களுக்கு கம்பீரமாக கொடுக்கக்கூடியதாக இந்த யாழி இருக்குது. இந்த யாழி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சிங்கம், யானை, பாம்பு, மான் இந்த மாதிரி உருவத்தில் யாழிகள் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, வலிமையும் வீரத்தையும் குறிக்குது. இதை தென் இந்தியாவின் டிராகன் சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். இதோட முகம் எப்படின்னா சிங்கமாகவும், அதே மாதிரி யானை தும்பிக்கையாகவும் இது இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான யாழிகள் இருக்குது. இந்த யாழி உண்மையிலேயே இருந்துச்சா அப்படின்னா இன்ன வரைக்கும் யாருக்குமே ஆன்சர் தெரியாது. இதை டைனோசர் காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் அதுக்கான படிமங்கள் அதுக்கான ஒரு எலும்போ எச்சமோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது. மனிதர்கள் இருந்ததாப்புல அந்த கோயிலில் இருக்குது. சிலைகள் எல்லாமே மனிதர்கள் கூட தான் இது இந்த யாழிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கான எந்த தடயமும் உண்மையாக இல்லை. எந்த எலும்போ எச்சமோ எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது. ஆனால் மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி டைனோசர் காலத்தில் எலும்பு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். எலும்பு எச்சம் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த யாழி கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இதை என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, சிற்பியோட கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கோயில்களில் எல்லா சிலைகளுமே உண்மையாகவே இருக்குது. அப்போனா யாழியும் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா யானை, மான், முதலை இந்த மாதிரி எல்லா விலங்குகளுமே இருக்குது. அப்போனா யாழி மட்டும் எப்படி விடைபெறும், அதுவும் யாழி இருக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. இன்னும் சில பேர் குமரி கண்டத்தில் யாழி இருந்திருக்கலாம், அது அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. இது வரைக்கும் யாருமே குமரி கண்டத்தை சர்ச் பண்ணி பார்த்ததே கிடையாது. யாழி உண்மையிலேயே இருக்குதா என்னன்னு யாருக்கும் தெரியலை இப்போதைக்கு. ஜஸ்ட் இப்போதைக்கு கற்பனையாக கோயில்களை மட்டும் இருக்குது. இந்த யாழி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த யாழி பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.